ஹை மக்களே, சீரக சம்பா அரிசி வச்சு டக்குன்னு ஒரு பிளெயின் பிரியாணி, அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெஜ் ரைத்தா வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். முதல்ல பிரியாணிக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. காஞ்ச உடனே கல்பாசி கொஞ்சம், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சிருக்கேன், 2 சேர்த்துறேன். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 விரலால் அப்படியே பிடிச்சிடுங்க புதினா தலை. அதே மாதிரி கொத்தமல்லி இலை. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகா, தக்காளி பழுத்து தான் 1, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனா அரிசி எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். சீரக சம்பானா 1க்கு 2. இது கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ அரிசி போட்டேன். ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். அப்புறமா மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மேலே அப்படியே கொத்தமல்லி தழை கட் பண்ணி தூவி போட்டுக்கலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில். இப்போது ஹையில் கொஞ்சம் குறைவாக வச்சுக்குங்க. அடுப்பை நிறுத்திட்டு குக்கர் எடுக்க வேண்டாம். அதே அடுப்பிலிருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். இப்போ ரைத்தாவை பார்த்தலாம். ஃப்ரெஷ்ஷான கர்ட் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கிய தக்காளி, ஜூஸும் அதில் இருக்கிற விதையும் எடுத்துடலாம். துருவிய வெள்ளரிக்காய் இல்லைன்னா கட் பண்ணி கூட சேர்த்திக்குங்க. துருவிய கேரட், சீரகம் வறுத்து பொடி பண்ணினது, அதை அரைச்சி சேர்த்துறேன். பிளாக் சால்ட் இருந்தால் அது சேர்த்திக்குங்க, இல்லைன்னா நார்மல் சால்ட் சேர்த்திக்குங்க. கூடவே கொஞ்சமாக நார்மல் சால்ட். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்திக்குங்க. அவ்வளோதாங்க, ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இனி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி நல்லா உதிரியாகவே இருக்குது. நல்லா வெந்தும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி இந்த சீரக சம்பா பிளெயின் பிரியாணியோட இந்த வெஜ் ரைத்தா வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈத் உல் அதா முபரக். See you next video. Bye bye.